நான்காம் வார்த்தை சகோதரர் தனசிங். எலி எலி மோசையை போல மந்தனா உள்ளவன். பிள்ளைகளெல்லாம் முன்னாடி போன உடனே இங்கே அழுகிறதுக்கே நேரம் சரியாக போகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி தான் நினைச்சு சொன்னாங்க. ஆனாலும் ஆண்டவர்களை என்னை பலப்படுத்திய கிறிஸ்து என்னை நடத்துவார், என் மூலமாக ஆவியானவர் பேசுவார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கர்த்தரோடு நான் மகிமைப்படுறேன். ஆண்டவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். மனிதனாய் பிறந்து 7 உருவை எடுத்து 30 வருடங்கள் தன் குடும்பத்தில் தகப்பனுக்கு உதவியாய் அந்த சொந்த தொழிலை தச்சனாயிருந்தார். தச்சு தொழிலை செய்து வந்தார். 30வது வயதில் ஒரு தேவ சித்தத்தின்படி யோவான் ஸ்நானனை சந்திக்கிறார். யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானன் மூலமாக ஞானஸ்நானம் பெறுகிறார். அந்த நேரத்தில் தானே கர்த்தர் ஆவியானவர் அவர் மேல் இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார் அவரை. அதுக்கப்புறம் அவர் ஊழியம் துவங்குது. ஊழியத்தின் பாதையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று சொல்லி சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார். எங்கு சுற்றி திரிந்து நன்மை தான் பேசிக்கொண்டிருக்கிறார், நன்மை தான் செய்தார். தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். வேதத்தில் வாசிக்கிறபடி அநேக காரியங்கள், வியாதியஸ்தரை சுகமாக்கினார், ஊமையர்கள் பேசினார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மரித்தவர்கள் உயிர் தெழுந்தார்கள். அற்புதங்களை அதிசயங்களும் செய்து வந்திருந்தாலும் தான் வாழும்படி வராதபடிக்கு இந்த உலகத்தில் தன்னை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்தார். பிரியானவர்களே, உங்களை என்னை மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் வந்தார். தேவ சித்தத்தின்படி கல்வாரி சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்து சிலர் அறையப்பட்டு 3 வார்த்தைகளை பேசிவிட்டார். 4வது வார்த்தைக்கு முன்பதாக சொன்ன காரியம் பாருங்க. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தேசாதிபதிகளும் பிலாத்துவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து விசாரித்த போது ஒரு மாறுத்தரும் சொல்லவில்லை. தேசோகவர் ஒரு பதிலும் சொல்லலை, மௌனமாக இருந்தார். வேதத்தில் சொல்லப்பட்டபடி அடிக்கப்படும் போது கொல்லப்படும்படி கொண்டு போகப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல மௌனமாக இருந்தார். அத்தனை ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையில். ஆனாலும் பிரியமானவர்களே, குற்றமற்றவன், இவன் மேலே நான் ஒரு குற்றம் காணலன்னு சொல்லி பிலாத்து கைகளை கழுவி அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்தாரு. என்ன விரும்பல, எந்த குற்றமும் நான் பார்க்கல, ஒரு நீதிமான் என்று சொல்லி பிலாத்து அறிந்திருந்தபடினால ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்த பொழுது அவர் தான் அவங்கள அங்கே ட்ரெஸ்ஸை மாட்டி அங்கேயே மாட்டி அவனுக்கு வேறு அங்கேயே போட்டு சிவப்பு அங்கேயே தரித்து சிறுசிலை முற்கூட சூட்டப்பட்டு கடைசியாக ஒரு காரியம் பண்ணுறாங்க பாருங்க, முகாந்திரம் என்று சொல்லி. தேவன் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் என்று சொல்லி இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி இப்போ எழுதி சிலுவையில் மேலாக கட்டினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. மார்க்கு 15:26 யூதர் ராஜாவாகிய இயேசு என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டி வைத்தார்கள். 2 கல்லர்களுக்கு மத்தியில் ஒரு கல்வனை போல தூங்கிக் கொண்டிருந்தார். மிஞ்சும் பலத்தால்
ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார் ஆ கொடுமை மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் ஆ கொடுமை இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார் ரட்சகரை நோக்கியே பார் ஏறுகின்றார் தள்ளாடி கவழ்ந்து களை போடே என் நேசர் சிலுவை சுமந்தே என் மீட்பர் கொல்கதா மலை மேல் நடந்தேறுகின்றார். எல்லாரும் அந்த காட்சியை பார்த்தீங்க. கண்ணீர் வடிக்கலைன்னா நீங்க கல்மனதுக்காரர்கள்னு ஒரு அர்த்தம். நீங்க கண்ணீர் சிந்தலைன்னா கல்மனம் உங்க இந்த மனம் ரட்சிக்கப்படணும்னு அர்த்தம். உங்கள் இறுதியம் உடைக்கப்படாது இருந்ததானால் நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் உங்கள் கண்ணில் வரலன்னா உங்களுக்கு இறுதி இன்னும் சுத்தப்படலை, ஆண்டவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வரலன்னு அர்த்தம். ஏன்னா இப்படிப்பட்டதான ஒரு பாடுகளை உங்களுக்காகவும் எனக்காகவும் சகித்து மௌனமாய் சிலுவையை சுமந்து கொண்டு போனார். ஒரு வார்த்தை நம்மளால் ஜீரணிக்க முடியாது. ஒரு வார்த்தை ஏதாவது சொன்ன உடனே 3 வார்த்தை நம்ம பதில் பேசணும். ஆனால் பிதாவின் சித்தத்தை அறிந்து சொந்த பலியை சொந்த குமாரனை பலியாக ஒப்புக் கொடுக்கும்படி அவரை அனுப்பி தந்த பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில் மௌனம் சாதித்தார். பிரியமானவர்களே, நாமும் பாருங்க எத்தனை நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் தேவ சமூகத்தில், எத்தனை அற்புத அடையாளங்கள் சபையில் பெற்றுக்கொண்டோம். சொல்லி முடியாது. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சாட்சி சொல்லணும். எத்தனையோ சாட்சியை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அத்தனை நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் தேவ சமூகத்தில். எல்லாம் அவர் அந்த அந்த கோலமானபடினாலே அவமான சின்னமாய் அவர் சிலுவையில் தொங்கினபடினால் அவரை நோக்கி பார்த்து தான் நாம் பிழைத்து கொண்டோம். எத்தனையோ சூழ்நிலையில் அதைத்தான் சொல்ல முடியும். அவரை நோக்கி பார்த்து தான் நாம் பிழைத்து கொண்டோம். பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னால் அத்தனை ஓசனா பாட்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்லி வரவேற்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் தான் இப்படிப்பட்டதான ஒரு குள்ளநெறி கூட்டம் இருந்தது. பிரியமானவர்களே, இருக்கும், எங்கும் இந்த கூட்டம் இருக்கும். நன்மை பெற்றுக்கொண்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, விடுதலை பெற்றுக்கொண்ட, சுகம் பெற்றுக்கொண்ட, மரணத்தருவாயில் தூக்கி மீட்டெடுக்கப்பட்ட அத்தனை பேருக்குள்ளையும் பிசாசம் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நன்மை பெற்றுக்கொண்டக்குள்ளே நாம் எப்படியாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்களை குறித்து பேசுகிறதாயினும் மற்றவர்களை குறித்து சொல்லுகிறதாயினும் எந்த காரியமாய் காணப்பட்டாலும் நல்லா பாருங்க, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன அந்த தேவகுமாரன் அந்த கேடு அடைந்து அந்த பாடுபட்டு அவருடைய துக்கங்களை சுமந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது பிதாவானவர் அதை பார்க்க முடியாதபடிக்கு, சகிக்க முடியாதபடிக்கு அவர் முகத்தை திருப்பினார். பூமி அந்தகாரப்பட்டது, காரில் சூழ்ந்தது, சூரியன் ஒளி கொடுக்க மறந்தது. பிரியமானவர்களே, பகல் வேளை 3ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம், அது வாசிங்க, வசந்த வாசிங்க, மத்தேயு 37:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சமக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே,
ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, தேவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இருந்தால் இப்பொழுது இவன் ரட்சிக்கட்டும், அநேகரை ரட்சித்தானே, தன்னைத்தான் ரட்சிக்கட்டும். கூட தொங்கிக் கொடுத்த கள்ளரும் கூட அப்படித்தான் சொன்னாங்க. பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் பரிசேயரும் கூட அப்படித்தான் அவரை பேசினாங்க, இகழ்ந்தாங்க. அநேகரை ரட்சித்தான், தன்னை ரட்சிக்க திராணி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஏன்னா சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தவர், முகாந்தரம் அறிந்து யூதருக்கு ராஜாவாய் வந்தவர், தேவ சித்தத்தின்படி யூதருக்கு ராஜாவாய் இந்த பூமியில் வந்தவர். எத்தனையோ சூழ்நிலையில் அவருடைய பிறப்பு, அவருடைய எல்லா காரியங்களும் நம்ம அறிவோம். ஏழையாய் பிறந்தார், மாட்டுக்கோட்டிலில் படுக்க வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நம்ம எல்லாம் தெரியும். எல்லாமே ஒரு முகாந்திரம், தேவ சித்தம் நிறைவேறும்படியாக. ஆனால் கைவிட்டார்ன்னு சொல்கிறது காரியம் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் அவர் கைவிட்டுறார், பிதா அவரை கைவிட்டுறார், அதனால அந்த சூழ்நிலைக்கு போட்டார், அப்படி அல்ல. அந்த உறவு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்ன அந்த உறவு, அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா இருக்கிற போது ஒரு பிள்ளை, நம்ம பிள்ளை வேதனைப்படுற நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. அவ்வளவு நிந்திய வேதனையை அவமானத்தை காரி துப்புறாங்க, ஈட்டியால் விழாவில் குத்துறாங்க, ரத்தம் ஒழுகுது, கடைசி சொல்லி ரத்தம் வரைக்கும் சிந்திட்டார். பிதா அதை பார்க்க சகிக்கலை. அவர் முகத்தை திருப்புகிற பொழுது சூரியன் செயலிழந்து, பிரியமானவர்கள், அந்தகார் பூமி, சூரியன் செயலிழந்து போனது. 6ஆம் மணி நேரம், 12 to 9 மணி, 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம் வரைனா 12 3 மணி, நடு மதியம், மத்தியான நேரம். எப்படி சூரியன் இருளாக முடியும்? எல்லாம் செயலிழந்து போனது. பிதா முகத்தை திருப்பினதினால் குமாரனுடைய பாடுகளை சகிக்கக்கூடாதபடிக்கு, கண்களில் காணக்கூடாதபடிக்கு பிதா தன்னுடைய முகத்தை ஒரு விசை, பூமி இருண்டு போனது. அதான் சொல்லப்படுது, அந்த காரணம் சூழ்ந்து கொண்ட பொழுது இந்த பிள்ளைக்கு அப்பா நமக்கு உதவி பண்ணா போயிட்டாரோ அப்படின்னு ஒரு ஏக்கம். பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர்? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலை இப்படிப்பட்டதான இருள் சூழ்ந்த நிலையில் காணப்பட்டிருக்கலாம். வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலை கடந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் உண்டு. என் மத்தியில் அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மளை கைவிட்டு தான் நம்ம இங்கே இருக்க முடியுமா? ஒரு விஷயம் யோசனை முடியுமா? உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, உங்களை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, உங்களை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இன்று நாம் உயிரோடு இருக்கோம். எத்தனையோ விபத்துகள், வியாதிகள், போராட்டங்கள், மரணக்கட்டுகள், சத்துருவின் போராட்டம், எத்தனை சூழலில் மத்தியிலும் இந்த நாளில் உங்களை இந்த நாளைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்து ரட்சித்து ஆலயத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை வச்சு இந்த நேரத்தில் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார், ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். உன்னை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? அவன் சுத்தம் அறியாதபடிக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? முகாந்திரம் அறியாதபடி பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்படுறான், அவனும் அதே சூழ்நிலையில் தள்ளப்படுறான், மிகவும் நெருக்கப்பட்டு. சங்கீதம் 22 என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், அந்த சூழ்நிலைக்குள்ள தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு. அங்கேயும் பார்க்குற பொழுது ஜனங்கள் அப்படிதான் சொல்கிறாங்க, இவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, கர்த்தர் இவனை ரட்சிக்கட்டும், கர்த்தர் இவன் மேல் பிரியமாக இருந்தாலே இவனை ரட்சிக்கட்டும். இப்படி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் தாவீதை கைவிட்டாரா? தாவீது உபத்திரப்படுவர், உபத்திரத்தை அற்பமாக எண்ணாதவர், அருவருக்காதவர்.
வசனத்தை வாசிங்க. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் மறைக்காமலும் இருந்து தன்னை நோக்கி அவர் கூப்பிடுகையில் கேட்டார்கள். அப்படி கேட்டபடினால தான் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். நம்ம குடும்பம் நல்லா இருக்குது பாருங்க. அவர் கேட்டபடினால, நம்மளை அழுகையின் ஜெபத்தை கேட்டபடினால, நம்ம கண்ணீரை கண்டபடினால. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை கைப்பிடித்து நடக்கப்படி நான் அல்லவா? யாரையும் ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மளோட சுயம், சொந்த முடிவு, அநேக பாதைகளுக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் நம்மளாக தேடிக்கொண்டது, நம்மளாக ஏற்படுத்தி கொண்டது. நீ முகாந்திரம் அறிந்து செயல்படு. முகாந்திரம் அறிந்து உன்னை தெரிந்து கொண்ட, உன்னை ரட்சித்த, உன் ஜீவனோடு வைத்திருக்கிற நோக்கம் அறிந்து நீ செயல்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்தி வைப்பார், உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை வைப்பார், கைவிட மாட்டார். அதான் பாருங்க, அந்த நேரத்தில் தேவாலயத்தின் திரைச்சல் இரண்டாய் கிழிந்தேன்னு பார்க்கும். பூமி அதிர்ந்தது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லியிருக்கு. அந்த நேரத்தில் பூமி அதிர்ந்தது, பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அது காரியம். அதுக்கப்புறம் தான் அந்த பிரதான ஆசிரியன் கண் திறக்கப்படுது. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டவனா, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறான். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அது வரைக்கும் யாரும் அவரை சட்டை பண்ணலை. நன்மை பெற்று கொண்ட பிள்ளைகளும் காரி துப்புனாங்க, அவமானப்படுத்தினாங்க, அடித்தாங்க, வேதனைப்படுத்தினாங்க. அதன் மத்தியிலும் மௌனமாயிருந்து தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, முகாந்தரத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியிலே தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னை பரிகாரியாய் ஆக்கி கொண்டார். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்னவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து நாளிலே நமக்கு பரிகாரியாய் சிங்காசனை வீட்டிருக்கிறார். மீண்டும் வருவார். வருகிற பொழுது நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டியது. அதான் முகாந்தரம் தெரிந்து காரியங்களை நிறைவேற்றும்படியாக. எத்தனையோ சத்தியம் இதுக்கு முன்னாடி பேசினாங்க. அத்தனையோ காரியங்கள், எத்தனை சத்தியம், ஒவ்வொரு வார்த்தையும் அது நமக்குரியது தான். நம்ம ஒவ்வொருவருக்கும் உரியது. வேதத்தின் வசனங்கள் ஒவ்வொன்றும் அது நம்ம இருதயத்தில் எழுதப்பட வேண்டிய ஒன்று. எல்லாவற்றையும் கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, கேட்டு தேவ சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி முகாந்தரத்தை நிறைவேற்றும்படியாய் நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இது நிமித்தம் சபை ஆசீர்வதிக்கப்படும். அநேகர் புறங்கூறலாம், அற்பமாய் எண்ணலாம். அது ஒரு கூட்டம். உலகத்தின்படி சொல்லப்போனால், ஒரு சின்ன வயசில் ஒரு நாடகத்தில் நடிச்சும்போது சொன்ன வசனம், மக்கள் மடையர்கள், சாய்ந்தால் சாயிற பக்கம் சாயும் செம்மறியாட்டு கூட்டங்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்டதாக நாம் இருக்க இல்லாதபடிக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானவான்களாய் நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தருக்குள் நாம் ஒப்பு கொடுப்போம். என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர் என்று சொன்னது அது அவரை குற்றப்படுத்தும்படியாக அல்ல, பிதாவை குற்றப்படுத்தும்படியாக அல்ல. அவருடைய முகம் ஒரு சில நிமிடங்கள் மறைக்கப்பட்டது நிமித்தம் அந்த துயரம், அந்த வேதனை, அந்த தாங்காமல் அந்த ஒரு வார்த்தை. அதனால் யாரும், இது ஒரு வேதனையான காரியம், துக்கமான காரியம். துக்கம்தான், சிலுவையில் அறையுறது துக்கம்தான், வேதனை தான். கண்ணீர் வடிக்கணும், கண்ணீர் சிந்தணும். அப்போ தான் நம்ம உள்ள உடைக்கப்படும். அந்த மற்றொரு பாரங்கள் நமக்கு தெரியும். நம்ம இருதயம் கடினப்படக்கூடாது. அந்த உள்ளத்தோடு தான் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நாலு வார்த்தையை கர்த்தர் பேச வைத்தார். கர்த்தரின் நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.